இந்த வீடியோவில் நம்ம சிஏபிஎஃப் ஏசிக்கு டே வைஸ் ஸ்டடி பிளான் தாங்க பார்க்க போகிறோம் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக படிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் சீரிஸ் படிக்கணும், அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு, எந்த டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு நல்ல கன்ஃபியூஸில் இருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற சொல்யூஷன் மாதிரி தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமி. ஸோ எக்கனாமி பொறுத்தவரை நம்ம ஒரு 30 டேஸ்லேயே நம்ம என்சிஆர்டி முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் 1.5 ஹவர்ஸ் கான்செப்ட் ஸ்டடி அட் நோட்ஸ் ரிவிஷன், அதுக்கப்புறம் எம்சிக்யூ ஆன்சர் ரைட்டிங் அப்படின்ட்டு இந்த 2 ஹவர் நான் செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக கொண்டு வந்திருக்கேன். இது கூட குறையானாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நான் இப்போ 2026 எக்ஸாமுக்கோ இல்லை 2027 கொடுக்கல. இந்த வீடியோ எப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி, எக்கனாமி வந்து 30 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இதை வந்து நீங்கள் 26க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 27க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம வந்து என்சிஆர்டி எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நம்ம 30 டேஸில் ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். கான்செப்ட் தாங்க இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கான்செப்ட் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பட்ஜெட்டை பற்றிலாம் நம்ம ஃபினான்ஸ் நியூஸ் வரும்போது நமக்கு வந்து எக்கனாமி ஹெல்ப் பண்ணும். ஸ்டாட்டிக்கோட நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? ஸோ 3 ஹவர்ஸ் பிளான் இருக்குது. நீங்கள் வந்து கூட குறைய நீங்கள் எப்படினாலும் மாற்றிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்க டைம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரியே நினச்சிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு டே 1 to எக்கனாமி இன்ட்ரோடக்ஷன், இது சப்போஸ் சில பேர் ஒரே நாளில் முடிச்சிருப்பீங்க. அப்படிங்கப்போ நீங்கள் ரிவிஷனுக்கு டைம் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட் கூட போகலாம். பட் ஆவரேஜாக நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக இந்த பிளான் உங்களுக்கு எல்லாருமே சூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டே 1 to எக்கனாமி இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? இது எல்லாமே நான் எடுத்திருக்க சாப்டர் நேம் எல்லாமே இப்போ டே 1 எக்கனாமி இன்ட்ரோடக்ஷனாக இருக்கட்டும், நேஷனல் இன்கம் அண்ட் அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே என்சிஆர்டியில் இருக்குது. இது வேறு எங்கேயுமே போல நான் என்சிஆர்டியில் இருந்து மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஃபவுண்டேஷன் நம்ம என்சிஆர்டி படித்தாலே போதும். அது போக நம்ம ரமேசிங் படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணாலே அதுக்கடுத்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன படிக்கணும். அடுத்த லெவலுக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற சொல்லி நான் புக் லிஸ்ட்டும் போட்டிருக்கிறேன். பட் ஆனால் இப்போதைக்கு ஃபவுண்டேஷனுக்கு நமக்கு என்சிஆர்டி மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ டே 1 பார்த்தீங்கன்னா எக்கனாமி இன்ட்ரோடக்ஷன், டே 3 and 4 பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம் அண்ட் அக்கௌண்டிங், டே 5, 6 பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பிளானிங், அதுக்கப்புறம் வீக் 2 பார்த்தீங்க அப்படின்னா பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் டே 10 and 11 ரூரல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், அப்புறம் 12, 13 அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் டே 14 ரிவிஷன் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? நீங்கள் என்ன தான் எல்லாமே இப்போ அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ரூரல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் படிக்கிறதா இருக்கட்டும், பாவர்ட்டியாக இருக்கட்டும், நீங்கள் என்ன தான் படித்தாலுமே நீங்கள் வந்து ரிவிஷன் எவ்வளோ ஒரு 10 நாளைக்கு ஒருக்க நீங்கள் படித்ததெல்லாம் ரிவிஷன், அதாவது ஒரு ஷார்ட் நோட் மாதிரி நீங்கள் ஒரு மேக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த பிடிஎஃப் வந்துட்டு இது நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆனால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் டே வைஸ் பிளான் பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் எல்லாமே சாப்டர் நேம் தான் இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? நான் இம்பார்ட்டன்டானது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் நான் இது எல்லாமே காமனாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். டே 1 இதை படிங்க அப்படின்ட்டு ஈஸியாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் நான் மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதனால் நான் எல்லாமே டே 4 இதை படிங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு கான்செப்டாக நான் இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்ல பார்க்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் எக்கனாமிக் என்ன தான் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் கவர் பண்ணாலுமே நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்களா, பட்ஜெட் ரிலேட்டடான நியூஸ் வந்திருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்கோட நீங்கள் மெர்ஜ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆர்பிஐ பற்றிலாம் கேட்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து எக்கனாமி இதுலேயும் படிப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லையும் நீங்கள் படிப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் ஸ்டாட்டிக்கோட மெர்ஜ் பண்ணி படிக்கிற மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கும். அது இப்போதைக்கு எதுவுமே உங்களுக்கு என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். படிக்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாட்டிக் இப்போ அக்ரிகல்ச்சர் பற்றி இதில் நீங்கள் கான்செப்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் அக்ரிகல்ச்சர் நியூஸ் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட வேண்டாம். நம்ம சிம்பிளாக படித்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டாட்டிக் ஒர்க் பண்ணாலே நீங்கள் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? செகண்ட் பாலிட்டியை பொறுத்தவரை நமக்கு லட்சுமிகாந்த் படித்தாலே போதுமானது தாங்க. பட் ஆனால் எடுத்ததும் லட்சுமிகாந்த் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்சிஆர்டியில் இருக்க நான் கொடுத்த டாபிக் எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே என்சிஆர்டியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்சிஆர்டியில் இப்போ பிரியாம்பிள் இருக்குது அப்படின்னா என்சிஆர்டியில் ஒன்ஸ் நீங்கள் பிரியாம்பிள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பிரியாம்பிள் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லட்சுமிகாந்தில் பிரியாம்பிள் டாபிக் இருக்குது. என்சிஆர்டி முடிச்சுட்டு நீங்கள் பிரியாம்பிள் அதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் நமக்கு என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்சிஆர்டியில் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லட்சுமிகாந்த் எடுத்து அந்த டாப்பிக்கை கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இப்போ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்சிஆர்டியில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரியல அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட்னால லீவ் பண்ணுங்கள். எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு ஈச் டாப்பிக்குமே எந்தெந்த என்சிஆர்டியில் எங்கே கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தனி டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். நான் இதில் மென்ஷன் பண்ணல. நான் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணவும் நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? எல்லாமே என்சிஆர்டியில் இருக்குது. எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த சாப்டரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் இப்போ பிரியாம்பிள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ 1 or 2 பேஜஸ்க்குன்னு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுப்பீங்கல்ல, அந்த நோட்ஸை ஒரு எஸ்ஐ மாதிரி நீங்களே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பேப்பர் 2க்கு நமக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? நான் பேப்பர் 2 எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி நான் ஒரு பிளானாகவே கொண்டு வரேன். எஸ்ஐயில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு. பட் ஆனால் நீங்கள் இப்போவுமே இந்த ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. சும்மா ஒரு பேஜ்க்கோ 2 பேஜ்க்கோ ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த நோட்ஸை நீங்களே ஒரு எஸ்ஐ ஃபார்மெட்டில் நீங்களே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 2 யூஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாகிரபி வந்து 60 டேஸ் பிளான். இது ஃபுல்லாகவே நம்ம 6 to 12 என்சிஆர்டி பேஸ் பண்ணி புக்கில் தான் இருந்து தான் எடுத்திருக்கோம்.
அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே 1 பார்த்தீங்கன்னா டே 1 2 3 ஜாகிரபி சைடு ஸ்கிரீன் யூனிவர்ஸ் இதெல்லாம் நம்ம என்சிஆர்டியில் இருக்குது. நீங்கள் இந்த இப்போ டே 1 பார்க்குறீங்க, இப்போ ஜாகிரபி படிக்கிறீங்க அப்படின்னா அதில் டே 1 and 3 நீங்கள் எத்தனை நாளில் முடிக்க போகிறீங்களோ அதை படிச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்ஸாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸை ஒரு பேஜுக்கும் நீங்கள் எஸ்ஏ ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி எழுதணும்னு வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒரு 4 எஸ்ஏவாவது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டாப்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த டெய்லி எப்படி படிக்கணும், எந்த ஃபார்மெட்டில் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நான் மேக் பண்ணி இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதே மாதிரி நீங்கள் ஜாகிரபி முடிச்சிட்டிங்கன்னா என்விரான்மெண்ட் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் அதுவுமே என்சிஆர்டியில் இருக்குது. சப்போஸ் எங்கே இருக்குன்னு தெரியலனா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து அதோட என்சிஆர்டியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஓல்டு என்சிஆர்டியும் நியூ என்சிஆர்டியும் மெர்ஜ் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேப் ப்ராக்டிஸ் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அது டெய்லியுமே ஒரு 10 minutes மேப் ப்ராக்டிஸும் ஒதுக்கிக்கோங்க. ரிவர் மவுண்டன் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒதுக்கிக்கோங்க. பிஒய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாகிரபி பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் பிஒய்க்கிலேருந்தே நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. பிஒய்க்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூபிஎஸ்சி கொஸ்டினாக இருக்கட்டும், சிஏபிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது யூபிஎஸ்சி சிஎஸ்சி எக்ஸாமோட கொஸ்டின், எஸ்எஸ்சி சிஜிஎல் கொஸ்டின் அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி நீங்கள் ஜாகிரபி மட்டும் தனியாக எடுத்து பிஒய்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஜாகிரபி மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி எல்லாமே என்சிஆர்டியில் இருக்குது. நான் அதை தான் டே வைஸ் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் மெசேஜ் பண்ணி இந்த பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது உட்காந்து நோட்ஸ் எடுத்து டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து பிடிஎஃப் கையில் வச்சு நீங்கள் ஒரு சாஃப்ட் பிரிண்ட் அவுட் ஹார்ட் காப்பினாலும் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க கையில். ஏன்னா இது எப்போவுமே உங்களுக்கு யூஸ் ஆக தான் செய்யும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸும் அதே மாதிரி தான் 60 days பிளான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் டெய்லி என்சிஆர்டி 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 60 days சயின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் ஆனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோரிங் ஏரியாங்க. நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் என்ன தான் 60 days 100 daysனால எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் படிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது படிச்சது ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சயின்ஸில் நமக்கு ஆவரேஜாக 25 கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கப்போ நம்ம ஒரு 20+ கொஸ்டின் போடணும் அப்படின்னா நம்ம அதுக்கு படிச்சதை நம்ம எந்த அளவுக்கு திரும்பி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி மட்டுமே போதுமானது. சரிங்களா? அதுவும் 9th 10th மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நான் கொடுத்துருக்க டாப்பிக்லாம் பாருங்கள், லைட்டு, அதுக்கப்புறம் சவுண்ட் எனர்ஜி, இதே மாதிரி நான் வந்து அதில் இருக்க சாப்டர் நேமாக தான் நான் தனியாக கொடுத்துருக்கேன். டே 1 இதை படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த டாபிக் பார்த்து படித்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பயாலஜி. ஸோ இதே மாதிரி நீங்கள் சயின்ஸுக்கும் ஒரு ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். டெய்லி ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆப்டி அண்ட் ரீசனிங் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்டி ரீசனிங் டாபிக் கம்ப்ளீட்டாகவே முடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் புதுசாக கான்செப்ட்லாம் நீங்கள் படிச்சிட்டீங்க, 60 days எல்லா கான்செப்ட் முடிச்சிட்டிங்க அப்படிங்கப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் தாங்க. ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும். மார்க் எங்கே எடுக்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஆப்டி அண்ட் ரீசனிங் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கான்செப்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெஸ்ட் புக் அல்லது கைட்லியோட பிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 200 300 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் அமௌண்ட், பட் ஆனால் ரொம்ப மினிமல் அமௌண்ட் தான். அது நீங்கள் வந்து மார்க்குக்காண்டியே யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. வேணும்னா நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட கைட்லி பிடிஎஃப் இருக்குது, ஆப்டி அண்ட் ரீசனிங்கோட பிடிஎஃப் இருக்கும். நான் உங்களுக்கு வேணால் சென்ட் பண்ணுறேன், ப்ராக்டிஸ்க்கு சென்ட் பண்ணுறேன். பட் ஆனால் என்ன நீங்கள் பிடிஎஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணுறத காட்டியும் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் லைவாக உங்களுக்கு மார்க் எடுக்கும் போது உங்களோட டைம் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் மார்க் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்ட்டு நான் அதோட ஷெடியூல் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டெய்லி பிளான் 1 to 2 hours எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே நீங்கள் ஒரு ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம ஒரு 6 months படிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் ரெகுலராக ஒரு 1 hour 2 hour டைம் கொடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ வந்து ரெகுலராக படிங்க. ஓகேங்களா? நீங்கள் 2027 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அவங்க 12 months தாண்டி ஒரு 15 monthsலேருந்தே நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் ஒரு ஏப்ரல்லேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து. ஸோ இப்போ வீக் பிளானுமே நான் டெய்லி கொடுத்துருக்கேன் எப்படி படிக்கலாம் அப்படின்னா டே 1 to 5 நியூஸ் பேப்பர் ப்ளஸ் நோட்ஸ், அதுக்கப்புறம் டே 6 ரிவிஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டே 7 வந்து ஒரு 50 MCQ சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டெக்ஸ்ட் புக்லேயே நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மார்க்கும் இருக்கும். நீங்கள் அதுலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் ரெகுலராக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும் தான். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸும் கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் படிக்கும், டிஃபென்ஸ், செக்யூரிட்டி, நேஷனல் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ரிலேஷன், சயின்ஸ் அண்ட் டெக், எக்கனாமி, கல்ச்சர், என்விரான்மெண்ட்டில் நம்ம ஸ்டாட்டிக்கோட லிங்க் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பேப்பர் 2க்கு நல்ல யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ எல்லாமே கொடுத்துருப்பேன் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது ஓவராலாக நான் ஒரு 6 month பிளான் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். டெய்லி 6 hours படிச்சிங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நான் சும்மா ஒரு ரஃபாக ஒரு பிளான் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எக்ஸாக்டாக இதை ஃபாலோ பண்ணணும் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பாலிட்டி அண்ட் ஜியோகிராஃபி கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி படித்தாலும் சரி, இல்லைனா வந்து எக்கனாமிக் ப்ளஸ் பாலிட்டி படித்தாலும் சரி, நான் ஒரு ரஃபாக ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரே நாளில் உட்காந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்டும் தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து எதுலேயுமே நம்ம வந்து எல்லாமே அறகுறையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிரும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட், எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டி ஜியோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 hours படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த 6 hours எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னா பாலிட்டி 1 hour படிங்க, ஜியோகிராஃபி 1 hour படிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 1 hour டைம் கொடுத்துக்கோங்க, ஆப்டி ரீசனிங் 1 hour டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த 4 சப்ஜெக்ட்டில் எது வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு அடிஷனலாக 1 hour கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி டோட்டலாக 6 hour பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 6 hour நீங்கள் நான் கொடுக்க மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 6 monthsல நீங்கள் ஃபுல்லாகவே போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் ஏப்ரல் ஆரம்பிச்சிங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மந்த்தில் நீங்கள் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாகவே முடிச்சிருப்பீங்க. அது போக தாண்டி காட்டியும் நீங்கள் லட்சுமிகாந்தும் கவர் பண்ணியிருப்பீங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நீங்கள் ஸ்பெக்ட்ரமும் முடிச்சிருப்பீங்க, மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு. அதே மாதிரி நீங்கள் ஓவராலாகவே நீங்கள் எல்லா சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஆப்டி ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப்டர் 6 months அப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாகவே ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ரிவிஷன் மார்க் அந்த மாதிரி தான் நீங்கள் போகணும். இதே மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா 2027 அட்டம்ப்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஏன்னா சிஏபிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து
ஒரே எக்ஸாம் தாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் 1 பேப்பர் ஒரே நாளில் முடிஞ்சிடும். நம்ம வந்து யூபிஎஸ்சி சிஎஸ்சி மாதிரி உங்களுக்கு டைம் எடுத்துக்காது ரொம்ப எழுதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரே நாளில் முடிச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த 6 மந்த் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். 2027 அட்டம்ப்ட்டில் உங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து செல்ஃப் ஸ்டடிக்கு தாங்க இது பண்ணியிருக்கேன். நம்மளுமே பிடிஎஃப் கோர்ஸ் கொடுத்துருக்கோம், ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம பிடிஎஃப் கோர்ஸ் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே என்சிஆர்டி தாங்க. என்சிஆர்டி அது போக ஒரு 3-4 ஸ்டாண்டர்ட் புக் படித்தாலே போதும். ரொம்ப போட்டு எல்லா புக்கும் வாங்கி படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் புக் இதே மாதிரி தான் நான் 6 மந்த் பிளான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த பிடிஎஃப் வாங்கும்போது கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நம்ம கிட்ட இருந்து இந்த பிடிஎஃப் நீங்கள் நம்பருக்கு நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஏதாவது நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து ஃபிசிக்கல் ஓவராலாக நம்ம உடம்புக்கும் நல்லது தான். நம்ம சிஏபிஎஸ்சியும் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் இதை கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் பண்ணணும், 800 மீட்டர் ரன்னிங் இருக்குது, லாங் ஜம்ப் இருக்குது, ஷார்ட் புட் இருக்குது, புஷ்அப்ஸ் சினப்ஸ் கிடையாது. பட் ஆனால் அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஓகேங்களா? இதையும் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணி டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்ததுமே நீங்கள் இது எல்லாமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனால் ஒரு 6 மந்த் நான் சொல்கிற பிளானில் இந்த ஃபேஸ் 1 to 40 days நான் என்ன பண்ணணும்னு கொடுத்துருப்பேன். காலைல 1 to 2 கிலோமீட்டர் ஸ்லோ ரன்னிங் பண்ணுங்கள், ஒரு 200 ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், 20 புஷ்அப்ஸ், 10 சின்னம்ஸ், ஒரு 30 ஸ்குவாட்ஸ். இதை நீங்கள் ரெகுலராக ஒரு 45 days பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆயிருவீங்க. ஓகேங்களா? எடுத்ததும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே எக்ஸாம் ரிசல்ட் ஒரு டாப்பை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. எல்லாமே உடனே ஆரம்பிங்க. இப்போவே ஆரம்பிச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்தில் இந்த இயர் முடியறதுக்குள்ளேயுமே உங்களுக்குமே ஒரு சேஞ்ச் நடக்கும். உங்கள் பாடியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபிசிக்கலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால இப்போ இருந்தே நீங்கள் ஃபிசிக்கலுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபிசிக்கலை நினச்சி பெருசாலாம் யோசிக்காதீங்க. ஸோ இந்த பிளானில் நான் வந்து ஃபிசிக்கலும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த பிளானில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 6 மந்த்தில் நீங்கள் ஒரு ஃபுல் பாடி உங்களுக்கு ஃபிட்டாக நீங்கள் வந்து சிஏபிஎஸ்சிக்கு நீங்கள் ஒரு பேப்பர் 1 இருக்கட்டும் அதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிருப்பீங்க, ஃபிசிக்கலுக்கும் ரெடி ஆகிருப்பீங்க. ஓகேங்களா? பேப்பர் 2க்கு நான் இனி தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 கிளாரிட்டி ஆயிரும். இனிமேல் பேப்பர் 1க்கு வந்து பெருசாக உங்களுக்கு வேறு எங்கேயும் தேடி படிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் டே 1லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த் பிளான் மாதிரியே நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வார்ம் அப் இதெல்லாம் நீங்கள் இந்த பிடிஎஃப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னதான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் ஸ்ட்ரெச் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா எந்த இன்ஜுரியும் வராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். சரிங்களா? இது காமனாக கடைசியாக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, இப்போ நம்ம கோலோட பார்த்தீங்கன்னா சிஏபிஎஸ்சிங்கிறது ஒரு நார்மலாக ஒரு ஜஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு யூனிஃபார்ம் போட போகிறோம், குரூப் ஏ கெஸ்ட் ஸ்டேட் போஸ்ட்டு, நமக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் இருக்கணும். சரிங்களா? அதனால நம்ம ஏனோ தானோ அப்படின்னு படிக்கிறத காட்டியும் உங்களை நீங்களே ஒரு ஆஃபீஸர் மாதிரி இப்போ இருந்தே ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம செல்ஃபாக எந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் இருக்கட்டும் அந்த மேன்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதனால அதோட குவாலிட்டிஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் எப்படி சொல்கிறது, நம்ம படித்தா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். பட் ஆனால் காம்படிஷன் ஜாஸ்தி தான். நம்ம எந்த அளவுக்கு இப்போ இருந்தே படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சான்ஸ் கொஞ்சம் ஹை ஆகிக்கிட்டே போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலாக கன்சிஸ்டன்சி தாங்க முக்கியம். நம்ம டெய்லி எப்படி சொல்கிறது 12 மணி நேரம் படிக்கணும், 10 மணி நேரம் படிக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. நம்ம டெய்லி 6 ஹவர் படித்தாலும் அது ரெகுலராக படிக்கணும். அதுதாங்க நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா டெய்லி படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், மார்க் எடுங்க, ஃபிசிக்கலை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இதை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி வேறு எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு தேவை படிக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். இதை மட்டும் நினச்சிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவாய்ட் மிஸ்டேக். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இப்போ வந்து என்னால் ஃபிசிக்கல் ஓட முடியல, என்னால் ரன்னிங் போக முடியல, என்னால் கன்சிஸ்டண்டாக படிக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 6 மணி நேரம் படிக்க முடியல, அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது படிங்க. ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும், வெளியே போயிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிளானை மறுநாள் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி முடியல, நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் டச் விட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப அதை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ரெகுலராக படிங்க. சரிங்களா? ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 2027 அட்டம்ப்ட் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அதை தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க. ஒரு 6 மந்த் நான் கொடுக்குற ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் நம்ம கிட்ட இருந்து ஒரு பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணணும், பிடிஎஃப் கோர்ஸ் நான் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாத்தையுமே பிடிஎஃப் கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சாம்பிள் பாருங்கள். சாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், எதுனாலும் சரி மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து எப்போ ஃப்ரீயாக டைமில் உங்களுக்கு பார்த்து நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.